அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியில் ராசிநாதன் சூரியன் 9வது இடத்துல இருக்கார். அடுத்தவர்களுடைய காரியங்களில் தலையிடுவதை நீங்கள் அறவே நிறுத்தி கொள்ள வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உழுவுகின்ற நிலம் உங்களுக்கு உத்வேகமான பலன்களை கொடுக்கும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருக்கார். நில விற்பனையில் பலமாக காலூன்றி நிற்பீங்க. புதிய வீடு கட்ட பூமி பூஜை போடுவீங்க. புதிய வாகனங்களை நீங்கள் வாங்குவீங்க. புதன் 8ஆம் வீட்டில் இருக்கார். விவசாயத்தில் புதிய நுணுக்கத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. தோப்பு குத்தகையின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. குரு 10ஆம் வீட்டில் இருக்காரு. தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உருவாகக்கூடியதாக இருக்குது. கூட இருந்தே சிலர் வியாபாரத்திற்கு வேட்டு வைக்க நினைப்பாங்க. அதையெல்லாம் சாமர்த்தியமாக தாண்டி நீங்கள் வருவீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. சகோதரியின் திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க. மல்லிகை தோட்டம் போல் குடும்பத்தில் மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சனி பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கார். ஊருக்கு உழைக்கின்ற உங்கள் நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் தேடி வரக்கூடியதாக இருக்குது. ராகு 8ஆம் வீட்டில் இருக்கார். பெரிய மனிதர்களின் ஆதரவால் அரசாங்க வேலைகளை நீங்கள் சுலபமாக முடிப்பீங்க. கேது பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கார். பழைய கடன்களை அடைப்பீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகும். பண வரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமுதாயத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க. தூரதேச பயணங்களுக்கான ஒரு சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையில் இருக்குது. ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். வியாபாரம் லாபகரமாக நடக்கும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. பங்கு மார்க்கெட் முன்னேற்றம் உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்குது. எடுத்த காரியம் நல்லபடியாக நடந்து முடியும். பதவி உயர்வு கிடைக்கலாம். தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கக்கூடியதாக இருக்குது. உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு இருக்கும். நண்பர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வாகனங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையில் எதிலுமே நீங்கள் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம். அரசியல் துறையில் உங்களுடைய மனதில் தைரியம் உண்டாகலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். எதிர்பாராத அனுபவங்கள் பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமாக செயலாற்றுவீங்க. சில நேரத்தில் இடம் பொருள் தெரியாமலும் செயல்பட்டு விடுவீங்க. மனதில் நம்பிக்கை உண்டாகும். பண வரத்து திருப்தி தருவதாக இருக்குது. பேச்சின் இனிமையால் காரிய வெற்றி உண்டாகலாம். எதிலுமே தாமதமான போக்கு உங்களுக்கு காணப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் சில அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரக்கூடியதாகவும் இருக்குது. கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படலாம். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் பதவி உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். புதிய நண்பர்களால் நன்மை ஏற்படக்கூடியதாக இருக்குது. சிலருக்கு இடமாற்றங்கள், பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களுடன் கெடுபிடி, சகோதரர் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும். எனவே துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சிங்கள். வாழ்க்கையில் எல்லா விதமான முன்னேற்றமும் மற்றும் கௌரவத்தையும் நீங்கள் அடைவீங்க. சித்திரை 1-2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கலாம். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழிலில் அதிகமான வருவாய் பெருக்கம் ஏற்படும். தூரதேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் மூலம் உங்களுக்கு
வரக்கூடியதாகவும் சுபகாரிய செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. புதிய மனிதர்கள் மூலம் உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க. அதிகாரிகளுடைய நட்பால் உங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விளங்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தமான போக்கு மாறலாம். வேகம் பிறக்கும். கடன் பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்குது. போட்டிகள் மறையக்கூடியதாக இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்க பெறுவாங்க. இடமாற்றத்துடன் பதவி உயர்வு சிலருக்கு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் அற்புதமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கக்கூடியதாகவும் இருக்குது. உத்திரம் 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது நன்மையை தரும். வீண் செலவுகளை தடுக்க திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் வகையில் அமைஞ்சிருக்கு. மிகவும் பொறுமையுடன் கவனமாக உங்களுடைய பாடங்களை படிப்பது நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் வரவு இதய கோட்டையில் தென்றல் என வீசும். மனமேடை ஏறக்கூடிய மங்கள நாள் வந்து உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும். சிலர் வீட்டில் அள்ளி அணைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வேகம் பிறக்கும். இதன் காரணமாக லாபம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வீண் அலைச்சல்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. பணியாளர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எதிர்களுடைய பணம் வந்து சேரக்கூடியதாகவும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழும் கௌரவம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். கலைகள் மீது ஆர்வமும் நண்பர்களுடன் நல்ல பழக்கமும் கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சிகரமாக பல இடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக சென்று வருவீங்க. இயந்திர உற்பத்தி தொழில், பத்திரிகை, மருத்துவ தொழில் விரிவாக்கம் செய்ய நல்ல ஒரு சூழல் உங்களுக்கு ஏற்படும். தினசரி சந்தை, மருத்துவ ஆலோசனை ஆகியவற்றில் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. தனியார் மற்றும் அரசு உத்தியோகர்கள் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக செயல்பட வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையிலும் புதிய கட்டுமான பணிகளை தொடங்கலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் விவசாய விளைபொருள், ரசாயன எண்ணெய் உற்பத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு சுற்றுலா சென்று வரக்கூடியதாக இருக்குது. தலை சுற்றல், மயக்கம் ஏற்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்ப பெரியவர்களை வணங்கி ஆசைகளை பெறுவதும், பசு மாடுகளுக்கு பூசணிக்காய் உண்பதற்கு தருவது நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உத்வேகம் மற்றும் தொழிலில் வளர்ச்சிக்கான நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணியில் வெற்றி பெறக்கூடியதாகும். உங்களுடைய பொருளாதார நிலை பணியிடத்தில் பெயரும் புகழும் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஸ்திரமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. காதலர்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கலாம். சமரச பேச்சுவார்த்தைகள் மூலம் உங்களுடைய மனதில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் முற்போக்கான மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏனே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.